எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி சும்மா வேற லெவல்ல ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சின்ன கதை தான். நைட் விஷன் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல இருந்து வர ஒரு எபிசோடு தான். தடவையா ஒரு எபிசோடுக்கு இப்பதான் நம்ம 5 ஸ்டாரே கொடுக்கிறோமே, அந்த அளவுக்கு சும்மா வேற லெவல். சோ ஒன்லைன் என்னன்னா, திடீர்னு பாலைவனத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்னு உருவாகுது. அதை ஆராய்ச்சி பண்ண அமெரிக்காவுடைய ராணுவம் வருது. இவங்களால அந்த போர்ட்டலுக்குள்ள பார்க்க முடியுது. உள்ள பச்சை பசேல்னு வீடு மக்கள்லாம் இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்களால வெளியே பார்க்க முடியாது போல. அதோட இந்த அமெரிக்க ராணுவத்தாலையும் இந்த போர்ட்டலுக்குள்ள போக முடியல. சோ இது என்ன போர்ட்டல், எதுக்காக உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. அதோட கிளைமேக்ஸ்ல நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பங்கமான ட்விஸ்ட். நானே நடுங்கிட்டேங்க. சோ அதனாலதான் உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம நைட் விஷன் சீரீஸ்ல இருக்கிற எ வியூ த்ரூ த விண்டோ அப்படின்ற ஒரு வேற லெவல் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு அப்பா ஒருத்தர் அவரோட பையன் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே விளையாடிக்கிட்டே அந்த பையன் வெளியே போகும் பொழுது கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் இறந்து போறான். இப்படின்ற ஒரு கனவோட ஒரு மிலிட்டரி ஆபீசர் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. இவரோட பேரு பென்னு. சோ ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு வேலை விஷயமா அவரு போய்கிட்டு இருக்காரு. பாஸ்ட்ல அவரோட பையன் வந்து இறந்து போயிட்டாரு. இவரோட கண்ணு முன்னாடியே அடிக்கடி இந்த மாதிரிதான் கனவு வந்து அவரு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அதோட அவருக்கு சில விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது. பையன் இறந்து போனதை நினைச்சு நம்ம பென்னோடைய ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. அதோட அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து, இனிமே நம்ம வாழ வேணாம், நான் உங்களை விட்டு பிரிய போறேன் அப்படின்னு சொல்லி பென்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு பென்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ பென் இப்ப தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே தான் அவர் வந்துகிட்டு இருக்காரு சோகமா. சோ ஹெலிகாப்டரும் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. இவர் ஓபன் பண்ணி பார்த்தா அது பாலைவனம். சுத்தி ஒரு 100 மைலுக்கு எந்த ஒரு சிட்டியுமே கிடையாது. இங்க எதுக்காக நம்மள கூப்பிட்டுருக்காங்கன்னு புரியாம பென்னு கீழே இறங்கும் பொழுது அப்ப பென்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் ஆர்மி ஆபீசர் தான். அவரோட பேரு டேனி. அவரு பென்னை வெல்கம் பண்றாரு. ரொம்ப நாள் ஆச்சு பென் உன்னை பார்த்து, ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா. பென்னும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம், ஏன் பென் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அட யாருமே சொல்லலப்பா, ரொம்ப சீக்ரெட் மிஷன்னு சொன்னாங்க. சோ இவதான் டேனியும் என்ன விஷயம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பைலட் ட்ரைனிங்காக நம்ம ஆர்மில ஒருத்தர் இந்த வழியா பறந்து வந்திருக்காரு. அப்படி பறந்து வரும்பொழுதுதான் அந்த விஷயத்த பார்த்தாரு. என்ன விஷயம், அத நீயே உன் கண்ணால பார்த்தாதான் உனக்கு புரியும் பென் அப்படின்னு டேனி சொல்ல பென்னும் போய் பார்க்கறாரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னன்னா ஒரு பாலைவனம் தான் இவங்க இருக்கிறது. ஆனா அதுல ரெக்டாங்கிள் ஷேப்ல போர்ட்டல் மாதிரி ஒன்னு தெரியுது. அங்க வந்து பச்சை பசேல்னு தர வீடு மக்கள் வாழ்ற மாதிரி தெரியுது. நடு பாலைவனத்துல என்னமோ வேற உலகத்துக்கு ஒரு விண்டோ இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது அப்படியே ஆச்சரியமா பென்னும் பாக்குறாரு. டேனியும் வந்து பக்கத்துல வந்து பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதான் அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான் அந்த பையனோட டாக் கூட. சோ இங்க இவங்க இருக்கிற இடம் பாலைவனம் மாதிரி இருக்கு. ஆனா உள்ள ஒரு சோலைவனமா இருக்கு. அங்க அந்த பையன் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பென்னோட ஃப்ரெண்டு ஹெல்மெட்டை தூக்கி போடுறாரு. அந்த ஹெல்மெட் அந்த போர்ட்டலுக்குள்ள போகாம ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால தடுத்து திரும்ப கீழே விழுது. சோ இவதான் டேனியும் சொல்றாரு, நம்மளால உள்ள இருக்கிறத பார்க்க முடியுமே தவிர நம்மளால உள்ள போக முடியாது. அதோட உள்ள இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவர் சொன்ன உடனேயுமே பென்னு வந்து அப்படியே கைய வைக்கிறாரு. அப்படியே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவரை தடுக்குது. அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பென்னு சொல்றாரு. சோ எப்படி இது உருவாச்சு அப்படின்னு சொல்லி பென்னு கேட்கும் போதுதான் டேனியும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம் பென், ஏன்னா நீ தான் பிசிக்ஸ்ல சும்மா லெஃப்ட் ரைட்னு பூந்து விளையாடுவ அப்படின்னு சொல்லி பென்னை கேம்ப் கூட்டிட்டு போறாங்க. அங்க பெரிய ஆபீசர் இருக்காரு. அவர் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்ல, பர்ஃபெக்ட்டான ஒரு கியூப் ஷேப்ல இருக்கு. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு மாடல் மாதிரியே உருவாக்கி வச்சிருக்காங்க. லெஃப்ட் ரைட் பேக் ஃப்ரண்ட்னு எந்த வழியாவும் இவங்களால உள்ள போக முடியல. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு தடுக்குது. அதோட பென் அந்த வீட்ல வந்து மொத்தம் 5 பேர் வாழ்றாங்க. ஆனா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்மளால கேட்க முடியல அப்படின்னு அந்த பெரிய ஆபீசர் சொல்ல, உடனே நம்ம பென்னு வந்துட்டு லிப் ரீடிங் பண்ற ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்க என்ன பேசுறாங்க நம்ம செக் பண்ணலாம்ல. பெரிய ஆபீசரும், நீ சொல்றது சரிதான், ஆனா நம்மளுடைய யுஎஸ் ஆர்மில லிப் ரீடிங் பண்றவங்க இல்ல, சிஐஏல இருக்காங்க. அப்போ உடனே சிஐஏக்கு கால் பண்ணா அவங்க வந்துட
போறாங்க. அதான் கிடையாது பென், இது நம்ம யுஎஸ் ஆர்மி கண்டுபிடிச்ச விஷயம். இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டானது, வெளியே அதை லீக் பண்ணவே கூடாது. முழுக்க முழுக்க நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே சால்வ் பண்ணணும் அப்படின்னு அந்த பெரிய ஆபீசர் சொல்றாரு. சோ அப்ப திடீர்னு அந்த பெரிய ஆபீசருக்கு கால் வருது. அதுல அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பென் அப்படியே அந்த விண்டோவை பாக்குறாரு. அந்த போர்ட்டல் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம விண்டோனே சொல்லலாம். அந்த விண்டோக்குள்ள ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனேயுமே நம்ம பென்னோட மனசு அப்படியே பறி கொடுத்துறாரு. அப்படியே மெதுவா அந்த லேடியை பார்க்கலான்னு போகும் பொழுது அந்த லேடி அவங்க பையன் கூட இருக்காங்க. அந்த பையன் அப்படியே வேகமா ஓடி வரான். டாக் கூட விளையாடிக்கிட்டு இருக்கான்ல, அதுவும் கரெக்டா நம்ம பென்னு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பென்னு கிட்டயே வர டக்குன்னு அந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் பேரியர் இருக்குல்ல, அதை தாண்டி அந்த பையன் போயிருக்கான். ஆக்சுவலா இது ரெண்டும் வேற வேற உலகம். இங்க நம்ம பென்னு இருக்கிறது நம்மளோட உலகம், அந்த பேரியருக்குள்ள இருக்கிறது வேற ஒரு உலகம். சோ அந்த உலகத்துடைய ஒரு சின்ன பகுதியை வந்து இந்த போர்ட்டல் வழியா இவங்க பாக்குறாங்க. அதுல ஒரு அழகான லேடி, அவங்களுக்கு ஒரு பையன் டாக்னு சந்தோஷமா இருக்காங்களா. அதை பாக்குறதுக்கு இவரு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவரும் பையனை இழந்துட்டாரு, ஒய்ஃபும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவருக்கு இதுக்குள்ள போய் அந்த லேடி கூடவும் அந்த பசங்க கூடவும் ஒரு புது லைஃபையே வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு டேனி வராரு. டேனியும் வந்து என்னடா ஆச்சு ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் தெரியுமே என்னோட பையன் இறந்து போயிட்டான்ட்டு, அதனால என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. நான் அவன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன், என்ன மீறி நடந்த ஒரு விஷயம், அதுக்கு நான் தான் என்னமோ காரணம்ன்ற மாதிரி அவ சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஒரு ஹாப்பியா நிம்மதியான ஒரு லைஃப வாழணும்னு நினைச்சேன், இப்ப வாழ்க்கையே தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. டேனியும் நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நீ நினைச்ச மாதிரி உன் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே பைனாகுலர் யூஸ் பண்ணி உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபேமிலியே இருக்கு, ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா. பசங்க சேர் எல்லாம் தூக்கிட்டு வந்து ஓரமா தாத்தா கிட்ட வச்சுக்கிட்டு, தாத்தா கையில ஒரு புக் இருக்கு, அதை வச்சு பசங்களுக்கு என்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டேனியும் தாத்தா ஒருவேளை கதை சொல்றாரோ, அப்படி இல்லைன்னா அது அவங்க ஊரு பைபிளா இருக்குமோ, நம்ம உலகத்துல எப்படி ஜீசஸ் இருக்காரோ அதே மாதிரி அங்கேயும் ஜீசஸ் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம பென்னோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லா அங்க இருக்கிற அந்த லேடி மேலதான். அந்த லேடியை பாரு எவ்வளவு அழகா இருக்கா, அவ கையில வெட்டிங் ரிங் கூட கிடையாது, அப்படின்னா அவளுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கணும். எனக்கு என்னமோ தெரியல, அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பென் சொல்றாரு. இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா டொம்முன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இவங்க கிட்ட இருந்த ஜெனரேட்டர் வெடிச்சு அதுல இருந்து அப்படியே புகை வர ஆரம்பிக்குது. டேனியும் சரி நீ பாத்துக்கிட்டு, நான் போயிட்டு ஜெனரேட்டரை சரி பண்றேன், இன்னும் நிறைய ஜெனரேட்டர் நமக்கு வேணும்னு அவர் அங்க இருந்து போறாரு. நம்ம பென்னு மட்டும் இப்ப அந்த போர்ட்டல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பென்னு ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அங்க இருந்த ஒரு குட்டி பையன், அவன் வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றான் போல, அப்படியே எழுந்து நடந்து வரான். பென்னுக்கு புரியல இந்த பையன் என்னத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு சைட்ல பார்க்கும்போதுதான் எங்க ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆகி அதுல இருந்து புகை வந்ததுல, அந்த புகை அப்படியே மேல அந்த கண்ணுக்கு தெரியாத பேரியரை தாண்டி உள்ள போயிருக்கு. அததான் அந்த பையன் பார்த்திருக்கான். சோ அந்த பையனை பொறுத்த வரைக்கும் என்ன திடீர்னு தன்னால புகை வருது அப்படின்னு தோணும். ஆனா நம்ம பென்னுக்கு தெரியும் இங்க இருந்து போன புகை தான் அது அப்படின்னு சொல்லி. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேரியர் வந்து அந்த புகையை தடுத்துருது. அந்த புகை மறைஞ்சு போனதுனால அந்த பையனும் வந்து கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். ஆனா இங்க நம்ம பென்னுக்கு இந்த பேரியரை தாண்டி நம்மளால உள்ள போக முடியும், அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டேனி கிட்ட என்ன கேக்குறாருன்னா, எனக்கு ஒரு வெல்டிங் டார்ச், கொஞ்சம் மெட்டல் டியூபிங், அதுக்கப்புறம் ஐஸ், அதுவும் நிறைய ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ இவரு கேட்டதை உடனே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம பென்னு தான் இது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமே. சோ அதனால அவர் என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிரும். எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்காவா செட் பண்ணி அந்த மெட்டல் டியூபிங் வந்துட்டு ஒவ்வொரு ஐஸ் கியூபா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட பிரஷர்ல ஃபோர்ஸா அந்த பேரியர்ல அடிக்குது. அந்த பேரியர் தடுத்து ஐஸ் கீழே விழுது. இப்படியே தொடர்ந்து ஒரே இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பேரியர்ல ஐஸ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ பென்னு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு 3 செகண்டுக்கும் ஒரு ஐஸ நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பேரியர் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு சப்போஸ் ஐஸ் அந்த பேரியரை தாண்டி உள்ள போயிடுச்சுன்னா டைமை நோட் பண்ணுங்க, அதோட முக்கியமா என்கிட்ட வந்து சொல்லுங்க இப்படின்னு சொல்ல. டேனிக்கு புரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆகும் பொழுது அதுல இருந்து வந்த புகை ஒரு குறிப்பிட்ட அளவு போகும் பொழுது பேரியர் ஓபன் ஆச்சு. சோ ஒரே இடத்த திரும்ப திரும்ப நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேரியர் கண்டிப்பா ஓபன் ஆகும். அப்படின்னா நம்ம புகையை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, புகையை யூஸ் பண்ணா உள்ள இருக்கிறவங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் ஐஸை யூஸ் பண்றோமே. ஒருவேளை ஐஸ் பேரியரை தாண்டி உள்ள போனாலும் உருகிடும், உள்ள இருக்கிறவங்க
அவங்க பயப்பட மாட்டாங்க, நம்மளும் வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணலாம், அதுக்கு தான் ஐஸை யூஸ் பண்றோம்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு ஐஸை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பண்றதுக்குன்னு ஷிஃப்ட் போட்டு மாறி மாறி வேலை செய்யறாங்க. சும்மா இதுக்குன்னு கிலோ கணக்குல ஐஸ் கியூபை வாங்கியிருப்பாங்க போல. அவ்வளோ ஐஸ் கியூபை இவங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பென்னும் அங்க வராரு. எல்லாரும் பென்னுக்கு ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரியே தொடர்ந்து நாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு உள்ள யார பாப்பாரு, அந்த லேடியை தான். அந்த லேடி வீட்டை விட்டு வெளியே வராங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருக்காங்க. இவருக்கு எப்படா உள்ள போவோம், உள்ள போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோன்னு இருக்கு. அப்பதான் திடீர்னு அங்க இருக்கிற சோல்ஜர் ஒருத்தர் சார் சார் இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா அடிக்கிற ஐஸ் கியூப் அந்த பேரியரை தாண்டி உள்ள போய் விழுது. ஒரு 2-3 கியூபே விழுந்துருச்சு. சோ அப்படின்னா ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பேரியர் ஓபன் ஆகுது. இவரும் பக்கத்துல போயிட்டு மெதுவா தொட ட்ரை பண்றாரு. டக்குன்னு அது க்ளோஸ் ஆயிடுது. வெறும் 15 செகண்ட் மட்டும் தான், அதுவும் அடிக்கிற இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் அந்த பேரியர் ஓபன் ஆகுது. சோ நம்ம பென்னு வந்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் கணக்கு போடுறாரு. இவருக்கு மட்டும் தான் தெரியும் எல்லா டேட்டாவும். அந்த பேரியர் வந்து எப்போ ஓபன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, டெய்லி அது என்ன டைம்ல ஓபன் ஆகுதுன்னு எல்லாமே இவருக்கு மட்டும் தான் தெரியும். மத்த ஆர்மி ஆட்கள் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம பென்னுக்கு வந்துட்டு இத மொத்தமா ஓபன் பண்ணி எல்லாரும் உள்ள போகிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இவரு மட்டும் உள்ள போகணும். ஏன்னா அங்க இருக்கிற தாத்தா பாட்டி 2 குழந்தைங்க, அந்த அழகான பொண்ணு, அவங்க கூட போயிட்டு இவரு மட்டும் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவரோட லைஃப்ல பையனையும் இழந்துட்டாரு, ஒய்ஃபையும் இழந்துட்டாரு. இந்த உலகமே அவருக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பேரியரை தாண்டி இருக்கிற அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதனாலதான் இந்த டேட்டாவெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாம சீக்ரெட்டா வச்சிருக்காரு. ஒரு நாள் நைட்டு அவர் அப்படியே மெதுவா அந்த பேரியர் கிட்ட போக, உள்ள இருக்கிற ரியாலிட்டியில வந்து அப்பதான் ஈவினிங் டைம் போல அந்த அழகான பொண்ணு அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பென்னுக்கு அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கும் பொழுது அவ சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா இருந்தாலும் அவ மனசுல ஒரு கவலை இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு துணைன்னு யாரும் கிடையாது. நம்ம போனா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு துணையா இருக்கலாம், ஒரு ஹாப்பியான லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு ரொம்பவே ஏங்குது. அந்த பொண்ணு அப்படியே ஊஞ்சல் ஆடுறாங்க. அந்த பேரியர் அவங்க தாண்டும் பொழுது அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. திரும்ப அதுக்கப்புறம் வராங்க. அந்த பேரியர் வரைக்கும் தான் நம்மளால அந்த பொண்ணை பார்க்க முடியும், அதை தாண்டி பார்க்க முடியல. சோ அதுக்கப்புறமா பென்னு போயிட்டு தூங்கலான்னு ட்ரை பண்றாரு. தூங்கவே முடியல. அந்த பொண்ணோட ஞாபகமாவே தான் இருக்கு. அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்களால லிப் ரீடிங் பண்ண முடியாது. சிஏஏக்கு கால் பண்ணா அங்க இருந்து லிப் ரீடிங் பண்ற ஆட்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய ஆபீசர் என்ன சொல்லிருக்காரு, சிஏஏ கிட்ட இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, ரகசியம் இது. ஆனா நம்ம பென்னு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சிஏஏக்கு கால் பண்ணி பேச இந்த விஷயம் பெரிய ஆபீசருக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் பென்னை போட்டு செம்ம கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் என்ன சொன்னேன், சிஏஏக்கு இந்த விஷயம் பத்தி தெரியவே கூடாதுன்னு சொன்னேன். அவங்க என்கிட்ட கேட்ட உடனே நான் பிளேட்டையே திருப்பி போட்டேன். இங்க பாரு, இந்த விஷயத்த கண்டுபிடிச்சது யுஎஸ் ஆர்மி. நம்ம தான் எல்லா விஷயத்தையும் பண்ணி பேரு புகழ் வாங்கணும். தேவையில்லாம சிஏஏக்கு கொடுத்து அவங்களுக்கு பேரு புகழ் கிடைக்க எனக்கு விருப்பமே இல்ல. அதோட என் பெர்மிஷன் இல்லாம நீ சிஏஏக்கு கால் பண்ணதுனால இந்த மிஷின்ல இருந்து உன்னை தூக்குறோம். அடுத்த ஹெலிகாப்டர் வந்த உடனேயுமே நீ கிளம்பி போற. அது வரைக்கும் நீ இந்த டென்ட்டுக்குள்ள தான் இருக்கணும். வெளியே போயும் இந்த விஷயத்த பத்தி நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவ்வளவுதான், உன் லைஃபே ஓவர். இப்ப எதுவும் பேசாம இங்கேயே இரு, உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க பென்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரும் கெஞ்சி பாக்குறாரு, அதெல்லாம் முடியாதுன்னு. இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி அவரோட ஃப்ரெண்டு டேனு கிட்டயே சொல்றாங்க. சோ பென் அவரோட டென்ட்ல இருக்காரு. அவருக்கு ஃபுல்லாவே அந்த பொண்ணோடைய ஞாபகம் தான். அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிறது, அப்படியே ரொம்ப அழகா அந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடினதுன்னு எல்லாமே அவரோட மைண்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணு அவரால் மறக்கவே முடியல. நம்ம பென்னு வந்து வெளியே போக கூடாதுன்னு பாதுகாப்புக்கு ஒரு ஆபீசர் வெளியவே இருக்காரு. பென்னை பாக்குறதுக்கு டேனும் உள்ள வராரு. டேனு கிட்ட வந்து, இங்க பாருடா, நீ பண்ணது ஒரு பெரிய ப்ராப்ளம், இதனால கோர்ட்டு கேஸ் நீ அலைய வேண்டியது இருக்கும். சில விஷயங்களை மாத்தி சொல்றதன் மூலியமா உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா பென் எதுவும் பேசாம அப்படியே கம்முன்னு இருக்காரு. நாங்க தொடர்ந்து ஐஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது திடீர்னு ஓபன் ஆகுது, திடீர்னு க்ளோஸ் ஆகுது, நீ அந்த பேட்டர்ன் எதுவும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையிலே பென் வந்து அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா எதுவும் சொல்லாம பெட்ல அவரு படுக்கிறாரு. உடனே டேனும், இங்க பாரு, உனக்கு யாருக்காவது கால் பண்ணணும்னு தோணுதா, இல்ல யாரு கூடயாவது பேசணும்னு தோணுதா, ஜஸ்ட் என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்னு டான் சொல்ல. ஆனா பென் எதுவுமே பேச மாட்டாரு. டேனும் அங்க இருந்து அப்படியே கிளம்பலான்னு பொழுது டக்குன்னு பென்னு டான் குட் பை அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பென் சொல்றாரு. டானுக்கு புரியல, இவன் எதுக்கு குட் பை சொல்றான் அப்படின்னு. ஏன்னா நம்ம பென்னு வந்து அந்த பேரியர் வழியா அந்த உலகத்துக்குள்ள போக
போக போறாரு. எங்க ஐஸ தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பென்னும் அவர் கையில வாட்ச பாக்குறாரு. ஏன்னா பென்னுக்கு தெரியும் எப்ப அந்த பேரியர் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனா பென்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வெளியே ஆள் இருக்காருல, அவரை நைஸா உள்ள கூப்பிட்டு முதுகுலயே ஒரு அடி, அவ்வளவுதான் அவரு மயங்கிடுறாரு. சோ இப்ப பென்னு கரெக்டான டைமுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எங்க ஐஸ் கியூப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஐஸ் பேரியரை தாண்டி உள்ள போகுது. அவ்வளவுதான், பேரியர் ஓபன் ஆயிடுச்சு. இன்னும் 15 செகண்டுக்கு தான் அது ஓபன்ல இருக்கும். இந்த விஷயத்த அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கத்துறாங்க. இதுதான் சரியான டைம்னு நம்ம பென்னும் வேகமா ஓடுறாரு. எல்லாரையும் தாண்டி செம ஃபாஸ்டா போக இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியல. அவன் அந்த பேரியரை தாண்டி உள்ள போக போறான், சீக்கிரம் அவனை தடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பென்னு வேகமா ஓடி போய் ஒரே ஜம்ப் கரெக்டா அந்த பேரியருக்குள்ள அவரு புகுந்துடுறாரு. அவரு உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பேரியர் க்ளோஸ் ஆயிடுது. சோ இப்ப பென்னு அந்த உலகத்துக்குள்ள போயிட்டாரு. உள்ள போன உடனேயுமே அந்த உலகமே அவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க நம்ம பென்னு உள்ள இருக்கிறத. இவங்களால பென்னை பார்க்க முடியும், ஆனா பென்னால பார்க்க முடியாது. சோ அதனால பென் அப்படியே எழுந்து அங்க இருக்கிற இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த வீட்டை பாக்குறாரு. பார்த்தா இவரு ஆசைப்படுற அந்த லேடி அங்க இருக்காங்க. அந்த பொண்ணும் நம்ம பென்னை பாக்குறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு புரியல எப்படி அந்த ஆளு வந்தாரு அப்படின்னு சொல்லி. அவங்க மெதுவா நம்ம பென்னு கிட்ட வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே இருந்து நம்ம டேனும் அவருடைய ஆட்களும் பாக்குறாங்க. சோ பென் அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அந்த பொண்ணும் வராங்க. அந்த பொண்ணு கண்ணுலயும் ஒரு காதல் இருக்கு. ஏன்னா அவங்களும் ஹஸ்பண்ட் இல்லாம இருக்காங்க போல. அப்படியே ரெண்டு பேரும் மெதுவா பக்கத்துல ஒருத்தரோட ஒருத்தர் கைய பிடிச்சுக்கிறாங்க. பென்னுக்கு ஒரு புது லைஃப் கிடைச்சிருக்கு. அப்படியே அந்த காதலோட அவரு அந்த பொண்ணை பாக்குறாரு. அப்படியே இவரு கிஸ் பண்ணலான்னு வரும்பொழுது அப்ப பின்னாடி ஒரு சவுண்டு. அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அகைன் பென்ன பாப்பாங்களாம். அப்படியே வாய பொளந்துகிட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவங்க பென்ன அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற அந்த ஆர்மி ஆபீசர்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. இங்க அந்த பொண்ணு நம்ம பென்னோடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி தின்னுகிட்டு இருக்கா. நம்ம பென்னு எப்படியாவது தப்பிக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருந்த பாட்டி குழந்தைங்க எல்லாம் ஓடி வராங்க. அவங்களும் மான்ஸ்டர்ஸ் தான். அப்படியே நம்ம பென்னை எல்லாருமே பிச்சு திங்க ஆரம்பிக்கிறாங்க. கை காலெல்லாம் அப்படியே பிச்சிடுறாங்க தனித்தனியா. இங்க வெளியே இருக்கிற ஆபீசர்ஸ்னால ஒன்னும் பண்ண முடியாது. கன்னால ஷூட் பண்ணா கூட ஒண்ணுமே நடக்காது. திரும்ப எப்போ ஓபன் ஆகும் அப்படின்ற பேட்டர்னும் தெரியாது. பென்னுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னு நினைச்சு உள்ள போனவரு பார்த்தா மான்ஸ்டர் கையில மாட்டிக்கிட்டு இறந்தே போறாரு. இங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த மான்ஸ்டர் உலகத்திலேயே ஒரு வயசான தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, கையில புக் வச்சிருப்பாரு. அவரு ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணி கைய ஆட்டுறாரு. டக்குன்னு அந்த போர்ட்டலே மறைஞ்சு போகுது. இங்க இருக்கிற ஆர்மி ஆபீசர்களுக்கெல்லாம் அந்த போர்ட்டல் எங்க போச்சுன்னு ஐடியாவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த போர்ட்டல் வழியா அவங்க பார்த்தாங்கல்ல ஒரு உலகம், அது பூமி மாதிரியான உலகம் தான். அங்கேயும் மனுஷங்க மாதிரி தான் வாழ்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க மனுஷங்க கிடையாது, மோசமான மிருகங்கள். அதை நம்பி போய் தான் இப்ப பென்னு செத்தே போயிட்டாரு. சோ இதுக்கு மேல பென்னுக்கு என்ன ஆச்சு உள்ள இவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அந்த பேரியரே மொத்தமா மறைஞ்சு போச்சு. அத பண்ணது அந்த மிருகங்கள் உலகத்துல இருக்கிற அந்த வயசான தாத்தா மாதிரி இருப்பார்ல, அவருதான். அவரு கையில ஒரு புக் இருக்கு. மேபி இந்த போர்ட்டல் பத்தின விஷயங்கள் தான் அந்த புக்ல இருக்கலாம். ஆர்மி ஆபீசர்ஸும் பென்னு போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இப்ப கதை அப்படியே அந்த மான்ஸ்டர்களுடைய உலகத்துக்கு போகுது. அந்த தாத்தா கையில ஒரு வாட்ச் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த பேரங்கிட்ட தலையாட்டுறாரு. அந்த பேரனும் நம்ம பென்னு இருக்காருல, அவரை கடிச்சு சாப்பிட்டுட்டு அவருடைய தொடை எலும்பாலேயே அந்த பேரியரை ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆர்மி ஆபீசர் எல்லாம் தெரியுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்மி ஆபீசர்களால இந்த மான்ஸ்டர் உலகத்தை பார்க்க முடிஞ்சது, இவங்களால பார்க்க முடியாது. ஆனா இப்போ மான்ஸ்டர் உலகத்துல இருக்கிறவங்களால நம்ம உலகத்தை பார்க்க முடியுது. ஆர்மி ஆபீசர்களுக்கு தான் ஒன்னும் தெரியல. அப்படியே அவங்க அங்க இருந்து போறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் கரெக்டா ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணி பென்னோடைய அந்த தொடை எலும்புனாலேயே அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பேரியர் ஓபன் ஆகும். அது வழியா இந்த மான்ஸ்டர்ஸ் பூமிக்கு வரும். ஏன்னா அவங்க பென்னை சாப்பிட்டு ருசி கண்டுட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆர்மி ஆபீசர்ஸையும் பார்த்திருக்காங்க. அந்த பேரியரை ஓபன் பண்ணி மான்ஸ்டர்ஸ்லாம் உள்ள மனிதர்களை சாகடிக்க போகுது. இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த கதையை முடிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, சும்மா கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருந்ததுல. அப்படியே திடீர்னு அந்த பொம்பளை வாய பொளக்கும் பொழுது ஐயோயோ வேற லெவலு. இந்த கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸுக்காகவே தான் நீங்க இதை பார்த்தே ஆகணும்னு உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். அதுக்கு நீங்க ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போதும். ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.